கோலம் போடுற எங்க அந்த மூச்சை காட்டு அறுபது சுத்தி சுத்தி போடுறாங்க கோலம் மாதிரி உனக்கு பயந்துக்கிட்டு சொல்கிறாரோ என்னமோ ஏங்க நீயா சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லணும் அதை அவங்க வீட்டுக்காரர் சொல்கிறாராம் என்ன அழகுண்ணா இந்த வார்த்தை கேட்போம் நேரடியாக கேளுங்க ஃபஸ்ட்டு ஆமாம் அசிங்கங்களா ஒரே பூ ஒரே ரவுண்டு ஒரே இது என்ன பார்த்தாலும் மாற்றி போடுறதுனா இல்லை இன்றைக்கி அதே வளையம் இங்கே அதே வளையம் எல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறீங்க எனக்கு புதுசாக இருக்கும் இப்போ கோலம் போவாங்க சில சேர்ந்து நான் அவளுக்கு எடுத்துக்கலாம் கேட்டுச்சாடி என்ன இல்லைடா நான் சேர மாட்டேன் அவங்க சொல்லும்போது சிரிப்பு வந்துருச்சு அவ்வளோதான் என்னது அது என்ன சொன்னாங்க அவ புருஷன் இல்லாதனால என்னமோ பண்ணுறாங்களாம் தம்பி சேர்ந்து கலாயம் இன்னும் ஜாலியாக இருக்கும் தம்பினா எங்கே பார்க்கலாம் தம்பிக்கெல்லாம் பொண்ணு தருவாங்க நாங்களாம் கிடைச்சதே பெருசு பொண்ணு தர தானாவே தேடி வந்துடும் அந்த மாதிரியே நம்ம தம்பிக்கு என்ன குறைச்சல் அதே மாதிரி நீ அதெல்லாம் தேடி லவ் பண்ணி வந்தா அதே மாதிரி ஒரு சிம்ரன் அந்த மாதிரி சிம்ரன் நானே சிம்ரன் அவன் காலம் வந்து மயக்கம் அது தெரியுது அவளுக்கு அவர் காதில் விழுந்தா மயக்கப்பட்டு விழுந்துருவாங்க எல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறாங்க யாராவது கேளுங்க இந்த டீம்ல யாராவது என்ன மாதிரி இருக்கீங்களா சுழி பிள்ளையார் சுழியா நீ சுழியம்மா கோலத்திலே சூடிய வைக்கிறாளே பிள்ளையார் சுழி உங்க வீட்டுல யாராவது இருந்தா அந்த மாதிரி பிள்ளையார் சுழி போடுவாங்க என்ன சொன்னா தெரியுங்களா மாட்டு பொங்கல் நம்ம கும்பிடுவோம்ல அதுக்கு கொழுக்கட்டை செஞ்சு வச்சு கும்பிடுவாளாம் அதான் தம்பி சொல்கிறான் அக்காவுக்கு எதுக்கு என்ன செஞ்சு கும்பிட்றது மாறி தெரியாமல் மாறி போயிடுச்சு குழம்பி போயிட்டாங்க அப்படின்றாரு சொல்றாங்க இன்னைக்கு கொழுக்கட்டை நான் 30 ரூபா கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்டுருப்பேன் 1500 பேசாம செஞ்சு வச்சு ஊசி போயிருக்கோம் என்ன ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுருவாங்களா 6 ரூபாய்க்கு இந்த மாதிரி நாட்டு அவங்க டீம்ல இருக்காங்களா வாங்க பின்னாடி கலாச்சிருக்கீங்க கோலம் நீ சூப்பராக தான் போடுற போடு போடு ஆமாம் எக்ஸ்ட்ரா போட்டு எங்கேயே போயிட்டு இருக்காளே அங்கே ஒரு சுனியம்மா அப்போ ஏன் வைப்ரேஷனோட கை கேட்குற தங்கச்சி வைப்ரேஷனோட என்னதுமா 3 மணியோட முடியுது யார் சொன்னது அப்புறம் நம்ம விநாயகர் சாயந்தரம் தானே வருவார் அப்போ நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படியாம்மா நீ முடிச்சிட்டியா சாமி கும்பிட்டியா
இப்போ வந்து சொல்கிற இந்த காலையில் சொல்லிட்டேன்னா தெரியாதுடா. ஒரு கொழுக்கடை எடுத்து வந்தியா? அவனே அவன் மூஞ்ச காட்டுறேன். இல்லை சும்மா வேஸ்ட்டு. நம்ம பக்கத்தில் தான் இருக்கான். சூப்பராக போகிறோம். நல்லா சொல்றியா? இருக்க போற இடம் பார்த்தாதே. சொன்னதுக்காண்டி எக்ஸ்ட்ரா போறா. நீ சொல்லு இன்னும் எக்ஸ்ட்ரா போடுவா. எல்லாம் சேர்ந்து கலாய்க்கிறேன். நான் கேளு. சந்துக்குள்ளே இவ்வளோ பெரிய கோலம் போடுறானா? இவ்வளோ ரோட்டில் விட்டா இவ்வளோ பெரிய கோலம் போடுவா. அடைச்சிடுவான். வாட்டேன். இரு நேரில் கொழுக்கடை மட்டும் தண்ணி தடுத்தா. கொழுக்கடை சுட தெரியாது. என் வீட்டுக்கார சொல்லிட்டு வாய் மத்த இருக்கு, கொழுக்கடை சுட தெரியாதான். அதான் காட்டி வந்து கேட்டுருக்கான். வாய் நான் பண்ண இந்த ஹவுஸ்லேருந்து அக்கறை கொடுத்த வரைக்கும் இருக்கு. கொழுக்கடை செய்ய தெரியாது அவனுக்கு. வாய் இருக்கு, கொழுக்கடை சுட தெரியாது. யாரு? அதெல்லாம் அவன் செஞ்சு பழக்கம் இல்லை போல இருக்கே. அவதான் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வேலைக்காரங்களை வச்சிருக்காரு. மாட்டு பொங்கலுக்கு தோசை ஊற்றி தர்றதுக்கு ஒரு ஆள், சமைக்கிறதுக்கு ஒரு ஆள். ரொம்ப பெருசாக போட ஆரம்பிச்சுட்டா. 2 பேரும் மாத்திட்டு செல் எடுத்து போட்டா எடுத்தா யாருக்கு மகா கல்யாணமா? கம்மியா கல்யாணம். நல்லா சூப்பராக இருக்குதுங்க. இந்த அளவுக்கு கூட போட தெரியுது. ஆனால் பொங்கலுக்கு அவள் ரோட்டில் போடுறேன்ருக்கா. நம்ம கேட்டுல தெரியும். அச்சோ, அவனை கூப்பிட்டு விட்றாங்கடி. இனியா கொஞ்சம் வந்துட்டு போய. அவன் வந்து கதை கட்டிட்டு ஆடிடுவான். வருவான். அவன் சும்மாவே காலையில் வந்து பார்க்கவே அப்படியே நடக்கிற வழியில் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நான் சரி மரியாதை பண்ணியிருக்கேன். மஞ்சள் தண்ணியா இல்லை தண்ணியா? தண்ணி. அப்பதான் அழைச்சாலும் போவாது. ஏன்டி கலாய்க்கிற? அதுதான் கீழே இறங்கி வந்துருக்கேன். என் நம்பியை கூப்பிடுவா. அவர் அதுக்கு மேலே கலாய்ப்பாரு. வரலையா? அதில் தெளிச்சிடுவா. சரியா போச்சு. நானே கோலம் போட நானும் அலங்கோலமாவும் ஆக்கிடுவேன்னு வச்சுட்டு முதல் பரிசு கொசு ரம்யா வெங்கடேஸ்வரன். பரிசு கொசு நீங்க கொசா அவளுக்கு தான் தெரியும். உங்க கொசா கரெக்டாக தான் என் பேர் அவளுக்கு இல்லை. செடிக்காம அழகா பொட்டு முடி. ஆமாம், இருக்குல்ல அழகாக இருந்த குளத்தை அலக்கோலமாகவும் அழகாகவும் போடுங்க, அலக்கோலமாகவும் நானே பண்ணிட்டேன். இதில் வந்து பொட்டுனா பொட்டு வச்சா போதும். அதுக்கு நீ இப்படி தெளிக்கணும்லாம் தேவையில்லை. தங்கச்சி அவங்களுக்கும் அக்கா நான் நல்லா போடும் போதே ஏதாவது பின்னாடி ஏற்காமா